நெக்ஸ்ட் ஐடிசி. ஐடிசியில மொத்தம் 5 ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா. ஐடிசி 01 கிளைம் ஆஃப் ஐடிசி. நம்ம முதலே சொல்லியிருந்தோம், காம்போசிஷன்ல இருந்து ரெகுலர் போறாங்கன்னா அந்த டேட்ல உள்ள ஐடிசியை இதுல கிளைம் பண்ணிக்கலாம். ஐடிசி 02 என்னன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி. சேல்ஸோ மெர்ஜரோ டிமெர்ஜரோ இல்லைன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர் இறந்து போயிட்டாரு, அவரோட சன் வந்து திருப்பி அந்த பிசினஸ் எடுத்து நடத்துறாருன்னா ஐடிசி 02 யூஸ் பண்ணி பழைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல உள்ள ஐடிசியை இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2A இது வந்து புதுசா வந்திருக்கு. ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரே பேன்ல உள்ள மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஐடிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஐடிசி 2A. ஐடிசி 3ங்கிறது ரிவர்சல் ஆர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். இப்போ நீங்க வந்து காம்போசிஷன்ல இருந்து ரெகுலர் போனா ஐடிசி 1ல நீங்க கிளைம் பண்றீங்க, ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போறீங்க அப்படின்னா அந்த டேட்ல உள்ள ஸ்டாக்கு, அதுக்கு முன்னாடி எடுத்த கேபிட்டல் குட்ஸோட இதெல்லாம் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஐடிசி 3ல நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஐடிசி 04 எல்லாருக்குமே தெரியும், ஜாப் ஒர்க்கருக்கு சென்ட் பண்ணக்கூடியது குட்ஸா இருந்தாலும் கேபிட்டல் குட்ஸா இருந்தாலும் ஐடிசி 04ல ரிப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்றதில்ல, பட் இது வந்து பெனால்டிக்கு இப்போ நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த ஐடிசி 01 வெப்சைட்ல நம்ம எப்படி ஃபைல் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சர்வீசஸ் ரிட்டர்ன்ஸ்ல ஐடிசி ஃபார்ம்ஸ் போனீங்கன்னா ஐடிசி 01 நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல 2 செக்ஷன் வரும். எந்த செக்ஷன்ல நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் ஐடிசி 01 பொறுத்த வரைக்கும். 18(1)B அண்ட் 18(1)D. ஓகேங்களா. 18(1)B என்னன்னா யாரெல்லாம் வாலண்டரியா ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்கெல்லாம் கையில உள்ள ஸ்டாக்குக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு தடவை தான் பண்ண முடியும், ஒரே ஒரு தடவை. அந்த தடவை பண்ணி கம்மியா பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதுதான் இதோட வந்து கண்டிஷன். நம்ம கையில உள்ள பில் ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதுக்கான பில் டீடைல்லாம் இதுல ஃபில் பண்ணி நம்ம அந்த ஐடிசியை கிளைம் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர், சப்ளையர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, அப்புறம் கீழே குட்ஸோட டைப் என்ன, இன்புட்டா கேபிட்டல் குட்ஸா, குவான்டிட்டி என்ன, யூகிசி என்ன, எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி நீங்க இதை ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் லெஜர்ல இந்த அமௌண்ட் ஏறிக்கும். ஓகேங்களா. 18(1)B சூஸ் பண்ணால். 18(1)D என்னன்னா யாரோட சப்ளை எல்லாம் டாக்ஸபிளா மாறிடுச்சோ அவங்கெல்லாம் இதை ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் என்னோட ஒரு குட்ஸ் வந்து நில் ரேட்டட், நாளையில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு, நாளையில இருந்து அதோட டாக்ஸ் வந்து 18%. ஓகேங்களா. என்ன குட்ஸ்ன்னு சொல்லல, ஏதோ ஒண்ணு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் முந்தா நாள் வந்து ஒரு மிஷினரி வாங்கியிருக்கேன் என்னோட குட்ஸுக்கு. இல்ல நேற்று ஆடிட் ஃபீஸ் வந்து எனக்கு வந்திருக்கு, இல்லை நான் இப்போ வரைக்கும் நான் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எனக்கு நாளையிலேருந்து நான் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கையில் உள்ள குட்ஸ்க்கானது கேபிட்டல் குட்ஸ்க்கானதை வந்து நீங்க ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அது சர்வீஸ் பண்ண முடியாது. குட்ஸ் ஆர் கேபிட்டல் குட்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க மல்டிபிள் டைம் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஐடிசி 01ல 2 மெத்தட் இருக்கு, ரெண்டுமே சேம் தான், ஜஸ்ட் வேற வேற சுச்சுவேஷன்ல. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐடிசி 02. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி. இன் கேஸ் ஆஃப் சேல்ஸ், மெர்ஜர், டிமெர்ஜர். இந்த மெர்ஜர், டிமெர்ஜர், அமல்கமேஷன் இதெல்லாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சம்பந்தப்பட்டது. ஒரு பிசினஸ அப்படியே சேல் பண்றாங்க இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர் கூட இன்னொரு ப்ரொப்ரைட்டருக்கு ஸ்லம் சேல் மூலமா என்னால பிசினஸ் பண்ண முடியலைங்க நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணாலோ, இல்ல நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரொப்ரைட்டர் இறந்து போயிட்டாரு, இல்ல பார்ட்னர்ஷிப் 2 பார்ட்னர் தான் இருந்தாங்க, ஒரு பார்ட்னர் இறந்துட்டாரு. எப்ப 2 பார்ட்னர் இருந்து ஒரு பார்ட்னர் இறந்துட்டாங்களோ அப்பவே பார்ட்னர்ஷிப்பே டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து இதில் உள்ள ஐடிசியை அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ் வரும். ஓகேங்களா. ஐடிசி 02 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி. ஐடிசி 02A சேம் ஸ்டேட்ல மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேற வேற ஸ்டேட்ல மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் இதை யூஸ் பண்ண முடியாது. சேம் ஸ்டேட்ல இருக்கிறவங்க உங்களோட ஐடிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுலயும் ஜிஎஸ்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டுட்டு எவ்வளவு அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குங்கிறது இங்க வந்துடும். இங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அதை போட்டுட்டு ஃபார்ம் ஃபைல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல ரெடியூஸ் ஆயிடும்.
நீங்க யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அவங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐடிசி 03. ஐடிசி 03 வந்து ரிவர்சல் ஆர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஓகேங்களா. இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, நீங்க எப்போ ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் ஸ்கீம் போறீங்களோ அந்த டைம்ல நீங்க ரிவர்சல் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்க ஐடிசி எடுத்திருப்பீங்க, உங்க கையில உள்ள ஸ்டாக்குக்கும் எடுத்திருப்பீங்க, போன வருஷம் வாங்கின மிஷினரிக்கும் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படி சுச்சுவேஷன் வரப்போ நீங்க இந்த ஐடிசி 03ல போய் நீங்க டாக்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். வேற எந்த பர்பஸ்க்காகவும் சில பேர் இந்த டிஆர்சி 03ல பண்றதுக்கு பதிலாக ஐடிசி 03ல ரிவர்ஸ் பண்றாங்க. இதுல ஒன்லி இந்த 2 செக்ஷன் சம்பந்தப்பட்ட ஐடிசி மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ டிஆர்சி அதர் தன் இந்த 2 செக்ஷன்ல சொன்னா இது தவிர மற்றது எல்லாமே டிஆர்சி 03ல தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 18(4)A, செக்ஷன் 18(4)B. ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்றதுன்னா, 18(4)A யாருக்குன்னா, யாரெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் ஆஃப் பண்ணிருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்க ரிவர்ஸ் தான் பண்ண போறீங்க, அதனால ஒரு தடவை சொல்லி கண்டிஷன் போட மாட்டாங்க, நீங்க 100 தடவை கூட பண்ணி பணத்தை எனக்கு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகேங்களா. யாரெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் மாறுறீங்களோ அவங்க எல்லாம் கையில் உள்ள ஸ்டாக்குக்கும் ஆல்ரெடி எடுத்த கேபிட்டல் குட்ஸ்க்கும் ப்ரோடா பேசிஸ்ல கால்குலேட் பண்ணி ஐடிசி 03ல நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. கேபிட்டல் குட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5 இயர்ஸ் தான். 5 இயர்ஸ் அதை யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஐடிசி கம்ப்ளீட்லி எலிஜிபிள். இப்போ நம்ம காம்போசிஷன் இடையிலேயே மாறினாலோ இல்லை அந்த அசட்டை சேல் பண்ணாலோ நம்ம ப்ரோடா பேசிஸ்ல ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18(4)A. 18(4)Aல நீங்க எப்போ காம்போசிஷன் ஆப் பண்ணீங்களோ அந்த ஏஆர்என் நம்பரும் டேட்டும் போட்டால் தான் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்க போக முடியும். ஓகேங்களா. போயிட்டு நீங்க என்ன ரிவர்ஸ் பண்ணணுமோ அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஐடிசி 03ல 18(4)B 18(4)B எப்போ வரும்னா, எப்போ நீங்க சேல் பண்ணிட்டு இருக்க குட்ஸோட ரேட் வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து எக்ஸம்டட் ஆகுதோ இல்ல நில்லா மாறுதோ அப்படிங்கிறப்போ நீங்க ஆல்ரெடி எடுத்திருந்த ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம ஐடிசி 02ல ஐடிசி 01ல நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இது ரிவர்ஸ். அதுல ஐடிசி 01ல என்ன நடந்ததுன்னா, நம்மளோட குட்ஸ் வந்து நாளையில இருந்து டாக்ஸபிள், இந்த இடத்துல நம்மளோட குட்ஸ் நாளையில இருந்து எக்ஸம்டட். ஸோ இப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நாளையில இருந்து எக்ஸம்டட் ஆன குட்ஸுக்காக நம்ம ஆல்ரெடி, ஏன்னா அந்த குட்ஸை நம்ம சேல் பண்ணும்போது இனிமேல் டேக்ஸ் கட்ட மாட்டோம். ஸோ டேக்ஸ் கட்டாத ஒரு குட்ஸுக்காக எடுத்திருந்த ஐடிசியும் அதுக்கு ஆல்ரெடி எடுத்திருந்த கேபிட்டல் குட்ஸும் 5 வருஷத்துக்குள்ள நம்ம அப்படியே அவைல் பண்ணியிருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஐடிசி 03யும் முடிஞ்சிருச்சு. ஐடிசி 04 இது வந்து குட்ஸோ கேபிட்டல் குட்ஸோ சென்ட் டு ஜாப் ஒர்க்கர் அண்ட் ரிசீவ்டு பேக். ஜாப் ஒர்க்கருக்கு நம்ம என்னெல்லாம் குட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம், அது எப்போ திரும்பி வந்தது, இந்த கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஃபைல் பண்றதா ஐடிசி 04. இது வந்து எவ்ரி 6 மந்த்துக்கு ஃபைல் பண்ணணும். சில ஸ்பெசிஃபைட் கேட்டகரி 1 இயர் மட்டும் பண்ணால் போதும். அதாவது டர்ன் ஓவர் ஸ்பெசிஃபைட் லிமிட்டுக்குள்ள இருக்கிறவங்க இயர்லி ஒன்ஸ் ஃபைல் பண்ணால் போதும். இதுல டேபிள் நம்பர் 4ல என்ன பண்ணணும்னா, டீடைல்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் சென்ட் டு ஜாப் ஒர்க். நீங்க யாருக்கு ஜாப் ஒர்க்குக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயிலை 4ல ஃபில் பண்ணணும். 5Aல அது எப்போ திரும்பி வந்தது அந்த டீட்டெயில்லாம் அதுல ஃபில் பண்ணணும். அதுல லாஸ் ஆனது வேஸ்ட் ஆனது எல்லா டீட்டெயிலும் நம்ம பின்னாடி வந்து அந்த டேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன். 5Bல சேம் தான், ஆனா ரிசீவ் நம்ம கிட்ட இருந்து வந்தது, ஆனா நம்ம அனுப்பின ஜாப் ஒர்க்கிட்ட இருந்து வரல, அவர் வேற ஒரு ஜாப் ஒர்க்குக்கு அனுப்பிட்டாரு. இந்த தேர்ட் பர்சன், அதாவது அந்த 2வது ஜாப் ஒர்க்கிட்ட இருந்து நம்மளுக்கு டைரக்டா வருது அப்படிங்கிறப்போ அதை 5Bல காமிக்கும். ஓகேங்களா. இது இன்புட்ஸ் மட்டும் இல்ல, கேபிட்டல் குட்ஸும் அப்ளிகபிள். இந்த எல்லாமே கேபிட்டல் குட்ஸ் மீன்ஸ் ஒரு மிஷினரியை நீங்க ரிப்பேருக்கு அனுப்புறீங்கன்னாலும் இதை நம்ம போட்டு தான் ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. 5C வந்து ஓகே. இது 5C என்னன்னா, நீங்க டைரக்ட் உங்களோட ஜாப் ஒர்க் நீங்க அனுப்புறீங்க, அவர் இன்னொரு ஜாப் ஒர்க் அனுப்புனாங்க, அவரை திருப்பி உங்களோட ஜாப் ஒர்க்கே கொடுத்துட்டாங்க, உங்களோட ஜாப் ஒர்க்கிட்ட இருந்து உங்களுக்கு வருதுன்னா அதை 5Cல காமிக்கணும். ஓகேங்களா. ஆக்சுவலா ஐடிசி 04க்கு தனியா 1 ஹவர் கிளாஸ் இருக்கலாம், நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள போகல, ஏன்னா 1 ஹவர் தான் டைம் இருக்கும். ஓகே. இப்போ ஐடிசி 04 ஃபர்ஸ்ட் டேபிள் நம்பர் 4ல என்னென்ன டீடைல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. டீடைல்ஸ் ஆஃப் இன்புட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் சென்ட் ஃபார் ஜாப் ஒர்க். ஜாப் ஒர்க்கு நீங்க சென்ட் பண்ணது, ஓகேங்களா, டைரக்ட்லி சென்ட் டு
பிளேஸ் ஆஃப் பிசினஸ் டைரக்டா அந்த ஜாப் ஒர்க்கோட ப்ரெமிசருக்கு அனுப்புனீங்கன்னா அதை இங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம் நம்பர் 1ல ஜிஎஸ்டி நம்பர் போடணும். அன்ரிஜிஸ்டர்டாக இருந்தால் நம்ம அன்ரிஜிஸ்டர்ன்றதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி சலான் நம்பருங்கிறது ஜிசி நம்பர், சலான் டேட்டுங்கிறது ஜிசி டேட்டு, என்ன டெஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி யூகிசி, குவான்டிட்டி, டாக்ஸபிள் வேல்யூ, இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி பர்சன்டேஜ் வைஸ் டாக்ஸ் ரேட் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து டேபிள் நம்பர் 5, இதுல அவங்ககிட்ட இருந்து திரும்பி வந்ததை நம்ம இந்த டேபிள்ல ஃபைல் பண்ணணும். சேம் தான், அதே மாதிரி சேம் டீட்டெயில் தான், ஆனா அதை அவங்ககிட்ட இருந்து வந்த டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து 5A சாரி 5B, இது வந்து பழைய ஃபார்மு. நம்ம போர்ட்டல்ல வந்து 5A 5B 5C மாறிடுச்சு. இது பழைய ஃபார்ம்ல வந்து 5ங்கிறது ரிசீவ் பேக் ஆனது, அதை ஏபி தனித்தனியா கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம போர்ட்டல்ல 5A 5B 5Cன்னு மாறி இருக்கு. இதுலயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஜாப் ஒர்க்கு அனுப்பணும், ஆனா அவர் இன்னொரு ஜாப் ஒர்க் அனுப்பி அந்த செகண்ட் ஜாப் ஒர்க் இருந்து நம்மகிட்ட டைரக்டா வந்ததுன்னா அதை இங்க 5Bல நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதன் மூலமா வர லாஸ் அண்ட் வேஸ்டேஜையும் நமக்கு, ஏன்னா ஜாப் ஒர்க் நம்ம அனுப்புறோங்கிறது நம்ம அனுப்புற 100 கிலோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஃபேப்ரிக் அனுப்புறீங்க, அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா நீங்க 100 கிலோ அனுப்பிச்சீங்கன்னா 100 கிலோ வராது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த லாசஸ் அண்ட் வேஸ்டேஜையும் நம்ம இதுல டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி 5Cலையும் சேம் தான். இது வந்து என்னன்னா அந்த செகண்ட் ஜாப் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கு வந்துட்டு திருப்பி நம்ம கிட்டே வருது அப்படிங்கிறப்போ நம்ம 5Cல நம்ம டிக்ளேர் பண்ணணும். ITC 04க்கு நம்ம தனியா 1 hour கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. பட் ஆனால் என்னால வந்து இந்த கிளாஸ்ல ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது.